5ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா பஞ்சம ராகு படம் எடுத்து ஆடுது அப்படிமா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா சர்ப்பதோஷம் இருக்குது, புத்திர தோஷம் இருக்குது அப்படிம்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. 5ல ராகு இருக்க எத்தனையோ பேருக்கு குழந்தைங்க இருக்கு, ஆணு இருக்கு, பொண்ணு இருக்கு. அது என்னன்னா 5ஆம் இட ராகு 5ல நின்று அவருடைய தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. 5ல போய் உட்காந்ததுன்னா அது பாசிட்டிவா இருந்ததுன்னா, 5ஆம் இடத்ததிபதியும் ராகுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகமும் கனெக்ட் ஆகிருந்ததுன்னா, அல்லது கேந்திர திரிகோணத்துல இருந்ததுன்னா, வக்கரமா இருக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை, ஆட்சியா இருக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை, 6, 8, 12 மட்டும் போகாம இருக்கணும் இருந்ததுன்னா அது பாசிட்டிவ். அப்படி பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு ஆண் வாரிசு உறுதியா கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். இதுக்கு வைத்தியம்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதுல ஆண் வாரிசு கிடைக்கும். என்ன ஒரு பஞ்சாயத்து, இப்ப இந்த ராகு தசை சின்ன வயசுல கடந்து போயிட்டா பிரச்சனை இல்லை. இப்போ ஒருத்தருக்கு 50 வயசுல ராகு தசை ஆரம்பிக்குது, அவருக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பையன் அவர் பக்கத்துல இருக்க மாட்டான். 4 பொம்பளை பிள்ளை பெற்றிருப்பாரு, 4 அவர் வீட்டை சுத்திலுமே இருக்கும். இந்த ஒரே ஒரு பையனை பெற்றிருப்பாரு, அவன் மட்டும் இருக்க மாட்டான், ஊரை விட்டே வெளியில இருப்பான். அப்ப தாய் தகப்பனார்ட்ட இருந்து பிரிச்சு வைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் மிடில் ஏஜுக்கு மேல வந்ததுன்னா ராகு தசை.